நல்லா இருக்கலாம். அண்ணா இது என்ன விலைக்குண்ணா முடிஞ்சது? இது இந்த கடா 23,000 கருங்கடா. கோயிலுக்கு என்ன? கோயிலுக்கு 29 ரூபாய் சொன்னாங்க, 23 ரூபாய்க்கு 29 சொல்லி 23. இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா இல்ல கருப்பு நல்லா வேணும் அப்படின்னு பிடிச்சிங்களா? சரி. அந்த இது எவ்வளவுன்னு முடிஞ்சது? 13,000. 13. மொத்தம் 3மே கருப்பா பிடிச்சிருக்கீங்களா? என்ன கடை? கோயிலுக்கு வந்து தனி கூட கொடுக்கேன். ஓ, தனி கூட நீங்க குடுக்கீங்க? எத்தனை கிடாக்கள்னு வரும் அப்போ? ஒரு மொத்தம் ஒரு 10 கிடாய்க்கு மேல ஒரு 11 கிடா வரும். எந்த கோயில்? 350 கிடாவா வெட்டுவோம். கோயில் பேர் சொல்லுங்கண்ணே. கால்வாய் சுடலமாட சாமி கோயில். எந்த ஊரு? எந்த கால்வாய்? கால்வாய் சிறுவைகுண்டம் அருகே. 350 கிடா வரும். 350 கிடா வரும். நான் தனியா கொடுக்க கூட. அப்படியா? அவங்க வந்து சொந்தத்துல வெட்டிட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. இது வந்து அப்படியே அன்னதானமே போடுறது. மத்தியான குடைக்கு. சரி. இது வந்து நைட்டு அங்க ஒரு 6-7 கிடா இருக்கு, புடிச்சு போட்டுருக்கு இருக்கு. இது வந்து செம்பு கருத்து கிடா கொடுத்தே ஆகணும். அப்ப கை நீங்க தான் பெரிய கை புழுக்க. பெரிய கறி பால் குடம். அவருக்கு தான் பால் குடமா? சரி, ரைட் ரைட். என்னைக்குண்ணா கோயில் கூட? மே 7. மே 7. தோலை குட்டிங்கிறது எத்தனை மாசத்துல கொடுப்பாங்க? அது எப்படி, என்ன கணக்கு? இது வந்து ஒரு ஏன் கொடுக்குறாங்க? இது வந்து அம்மனுக்கு உகந்தது. பூசைக்கு இதைதான் நாங்க கொடுப்போம். தோலை இதை கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா நாயும் வெட்டுவோம். அதனால இதான் சன்னதிக்கு வந்து இதுதான் கொடுக்குது. தோலை அம்மனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிடாய் மற்ற கிடாய்களை பூரா வெட்டுவாங்க. ஆமா, அது செங்குட்டி தான் கொடுக்கணும். செங்குட்டி தான் கொடுக்கணும். சரி. இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? இது வந்து எங்களுக்கு வந்து 4,000 ரூபா ஆகுது. 4,000 ரூபா. ஏற்கனவே செங்குட்டி கொஞ்சம் கிடைக்காது. அதனால பெரிய குட்டி வந்து குறைச்சி வேக தரமாட்டாங்க. இது சாட்சி வராது. 1-2 தான் வரும். அதனால இதுக்கு விலை கூட. ஆமா, இல்லைன்னா இது 3 ரூபாய்க்கு தான் காணும். 10 காஞ்சாபுரம். சரி, ரைட். இந்த 1 தான் வாங்குனீங்களா? ஆமா, 1 தான். கோயிலுக்கு நல்ல கோயில் கூட சீசனா இது? ஆமா ஆமா. தர்மகர்த்தா நினைச்சாவுல? தர்மகர்த்தா. உங்க கோயில் பேரை சொல்லுங்க. தர்மகர்த்தா, அந்த தர்மகர்த்தா ஒண்ணா. கோயில் பேர் சொல்லுங்க, இடம் சொல்லுங்க. கலியுக பார்வதி. ரைட். என்னைக்கு? சரி, என்னைக்கு கோயில் கூட? வார செவ்வாய்க்கிழமை. அதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. எத்தனை கிடாக்கள் வரும் கோயிலுக்கு? கோயிலுக்கு அது 40 கிடா வரும். 40 கிடா. சரி, இந்த கிடாவை பத்தி சொல்லுங்க. செம்மறி கிடா எத்தனை பல்லு, எவ்வளவு விலை? இது பல்லு சேர்ந்துட்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 19 ஆகுது. 19,000 ஆகுது. 19,000. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? அவர் சொன்னது 25 சொன்னாரு. 25. 6,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. சூப்பர். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? 22. இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் கொடைக்கு. கொண்டு கட்டினா ஜம்முன்னு இருக்கும் முழுக்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடான இருக்கும்? 4 வருஷம் இருக்கும். பல்லுலாம் எப்படின்னு இருக்கு? பல்லு 4 பல்லு. சரி, என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை குறைச்சிங்க? 28 ரூபா சொன்னாங்க. சரி, 22 ரூபா. 6,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. என்ன இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? 25 கிலோ. என்ன விலைக்கு முடிஞ்சது ஒரு குட்டி ஆடு? 6 ரூபாயா? ஆடும் குட்டியும். அது குட்டி என்ன குட்டி? கெடா குட்டி. போட்டு ஒரு 2 நாள் இருக்குமா? 2 நாள் தான் இருக்கும். பல்லு குறாலாப்போம்? 2 பல்லு குறால். சரி சரி. எவ்வளோ? 6 ரூபாயா? 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. சரி, இது வீட்டு தேவைக்கா? வீட்டு தேவை வளர்க்குறீங்க. சரி. 3100 கிடா குட்டியா? என்ன ஒத்த குட்டி வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கு இந்த தரத்துல வாங்கிட்டு போறீங்க, கொஞ்சம் பெருசா இல்லாம. சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்க. சரி, இத பால் போடணுமா, இற கடிக்கும்? பால் போடணும். பால் போடணும். இறையும் கடிக்கும். கொஞ்சம் பால் போட கொஞ்சம் டக்குனு ஏறும். இந்த செம்மறி குட்டியை வாங்கிருக்கீங்களா? வெள்ளாடுவாங்க. ஐயா ஆசைப்பட்டு கேட்டாங்க. செம்மறி தான் வேணும். நல்ல பழகுன்னு நினைச்சா? சரி. ரெண்டும் சேர்த்து 37,000. இது என்ன ரம்ஜானுக்கா? அப்படி நல்லா பிடிச்சிருக்கீங்களா? பல்லுலாம் போட்டிருக்கா? இல்ல பல்லு போட்டு 3 பல்லு. 4 பல்லு. என்ன? சரி, என்ன இட மதிப்பு செக் பண்ணீங்க? அத இட மதிப்பு எப்படி பார்த்தா ஒரு 45 கிலோ. 45 கிலோ. இன்னைக்கு இந்த ரம்ஜான் ஒட்டி கிடாக்கள்லாம் எப்படி வந்திருக்குண்ணே சந்தைக்கு? கிடா கம்மி தான். கம்மி தான். எதிர்பார்த்த அளவுக்கு அளவுல இல்ல. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இந்த இது விலை? இது நாங்க வந்து ஒரு 30 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். சரி. 37 ரூபா சொல்லி ஃபைனல் 35. நீங்க 30 ரூபாய்க்கு பாத்தீங்க. 5 ரூபா கூட தான்.
எனக்கு காய் வரத்து இல்ல. இன்னும் வாங்கியிருக்கா உள்ள போதா? என்ன விலைக்கு முடிஞ்சது? 9500. சினையா இருக்கா எப்படி? குட்டியை பிடிச்சிருக்கா? பாலாடுன்னு. ஆமா ஆமா. குட்டி கிடையாது அப்போ? குட்டி கிடையாது, குட்டி வித்துட்டாங்க. குட்டி வித்துருக்காங்க. ஆமா. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 9500. 9500. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 12 ரூபா சொன்னாங்க. நாங்க 9.5 வாங்கியிருக்கோம். 9500. பாலாடுன்னா என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? குட்டி எதுவும் கிடக்கா? நம்ம வீட்டுல ஒரு குட்டி பால் இல்லாம கிடக்கு, அதுக்காண்டி வாங்கியிருக்கோம். ஓ, அதுக்காக. ஆமா. அது எத்தனை மாசம் குட்டி? அது பிறந்த 3 நாள் தான் ஆகுது. தாயாடி சேர்க்க முடியுது. அப்படியா? இந்த பிரச்சனையும் வரும். ஆமா ஆமா. இதுல ஒன்று சேர்த்து விட்டுக்கலாம் பாக்கீங்க. பல்லு எப்படி இருக்கு இதுக்கு? பல்லு சேர்ந்துட்டேன், இப்பதான் சேரு. பல்லு 3 குட்டியும் சேர்த்து 12000. 3 கடா குட்டி தான். எல்லாமே பொட்டு தானா? இது 2 பொட்டு குட்டி, அது வந்து நாட்டு குட்டினா. சரி, என்ன செம்மறி ஆடு வாங்கியிருக்கீங்க? அது குட்டி வாங்கியிருக்கீங்களா? என்ன வளர்த்து விற்கலாம். வளர்த்து விற்கிறாப்ல. இது இப்ப எத்தனை மாசம் இருக்கும்? எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? எல்லாமே ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும். இது ரொம்ப இளங்குட்டியா இருக்க. பால் போட வேண்டியிருக்குமா? தேவையில்லையா? இல்ல தேவையில்ல. பால் தேவையில்லை. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க? 1 வருஷம். இது ஒரு 3 மாசம், அது ஒரு 1 வருஷம். கிட்ட 1.25 வருஷம் வளர்த்துருவீங்க. என்ன விலைக்கு போகும்? நமக்கு எதுவும் கிடைக்குமா வளர்த்துக்கு? 1 வருஷம் பாட பார்த்தா கிடைக்கும். எதுவும் செஞ்சிருக்கீங்களா? வித்து பார்த்துருக்கீங்க? என்ன விலைக்கு போகும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுவாங்க. ஒரு குட்டி 13,000 இருந்து 15,000 போகும். லாபம் தான். ஆனா இது 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? 7200. இது பொட்டுக்குட்டி ரகம் வருமா? என்ன ரகம் வருது? பொட்டுக்குட்டி தான். பொட்டுக்குட்டியில வித்தியாசமா இருக்கு. 2 கிடா குட்டி தானா? எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம்? 4 மாசம். இந்த 4 மாச குட்டிகளை வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்கு? எதுக்காக வளர்க்கறதுக்குன்னா இது சரியா இருக்குமா? அந்த இது ஏன்னா இது பால் போட இற கடிக்கும், பால் போட வேண்டாம். 2 ஒரு தாய் பிள்ளையா இருக்குமோ? ஒண்ணு போல இருக்கு. ஒரே தாய் பிள்ளைண்ணே. 10,800. நல்ல காயடிச்ச குட்டியா? காய் அடிக்காததுன்னா என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? இது வந்து இது கடை கோயிலுக்கு வெட்ட. கோயிலுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெட்டதுக்கு. சரி, எந்த கோயிலுக்கு போகுது? எந்த ஊரு? செம்பவல்லி அம்மன் கோயில். கோயிலுக்கு போகுதுன்னா அடுத்த வாரமா? ஒரு வாரம் வீட்டுல போடணுமா அப்போ? சரி. வியாபாரிட்ட எவ்வளவு விலை குறைச்சிங்க? எப்படி இருக்கு சந்தை? சூடுவேன் ரொம்ப விலை ரேட்டு. ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு தான் வெளியே வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? இல்ல குட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டீங்களா? குட்டி பல்லு போடாத குட்டி. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறீங்க. ஆனா 2க்கும் பல்லு எப்படி இருக்கு? பல்லு இது 4, இது 2. இதெல்லாம் எதுக்காக வாங்கிருக்கீங்க? பக்கத்து வருதுல. ஓ, அதுக்காக. சரி, ரைட். 5 பிடிச்சி 4 அங்க 2 வண்டில 2 இருக்கு. மொத்தம் 4. இந்த இது வர்றதுனால ரம்ஜானா பக்ரீதா? இது பக்ரீத், இது ரம்ஜான் வர்றதுனால நல்ல விலை ஏற்றங்கள் இருக்கும் அப்படிம்பாங்களா? விலை ஏற்ற. ஆனா என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 15,000. செங்கடா கணக்குல வருமோ? நல்லா இருக்கு. பல்லு எப்படின்னா இருக்கு? புதுசுலாம். எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிட்ட? 20,000 குறைச்சு. 20,000 சொல்லி 5,000 குறைச்சு. 20,000 சொல்லி 5,000 குறைச்சிருக்கீங்க. சரி, இட மதிப்பு என்ன பாத்தீங்க? இந்த கட்டால செங்கடால 15 கிலோ வரும். 1000 ரூபா. கிடா தானே 2? ஆமா, கிடாதான். கிடா. என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க 2ம்? 25. 25,000. இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஃபங்க்ஷனுக்கு பெரும்பாலும் கடையில கறி தான் சொல்லுவாங்க. டக்குன்னு 2 குட்டியை பிடிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு வாரம் வளர்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். அப்படியா? சரி, இட மதிப்பு என்ன பாத்தீங்க? இத இட மதிப்பு என்ன? ஒரு குட்டி ஒரு 12 கிலோ 13 கிலோ இருக்கும். ஒரு குட்டி. அப்போ ஒரு 26 மட்டும். ஆமா, கறி மட்டும் ஒரு 2 குட்டியிலும் சேர்த்து ஒரு 26 கிலோ. அப்போ கிலோ வந்து கடையில வாங்குறதுக்கு சமமா நமக்கு வந்துட்டு மனசுக்கு திருப்தி ஆயிட்டு. மனசு திருப்திக்கு நம்ம வளர்த்து அறுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. சரி. அந்த பெரிய கருப்பு என்ன விலைக்கு முடிஞ்சது? 21. 21ன்னா என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவு விலை குறைச்சிங்க? 21. 4,000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. இட மதிப்பு சரிக்கு சரியா வருமே? எதுக்காக? கோயிலுக்காக? அப்படி கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? எந்த ஊரு? மொத்தம் 3 வாங்கிருக்கீங்களோ? மொத்தம் 3 உருட்டியா? கருப்பு கிடாவா? என்ன விலைக்கு முடிஞ்சது இது? 11,000. 11,000ன்னா வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? 13 சொன்னாங்க. 2,000 தான் குறைக்க முடிஞ்சது. கோயிலுக்கு என்ன? சரி, எந்த கோயிலுக்கு போகுது? என்ன விலைக்கு முடிஞ்சது?
என்ன விலைக்கு? எவ்வளவு? 6,500. செங்கிடான் கணக்குல வருமா? செங்கிடான் கணக்குல வரும். 6,500. எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிட்ட? வியாபாரத்தை 8,000 சொன்னாரு. ஏப்பா 8,000 சொல்லி நம்ம வந்து 1000 ரூபாய் குறைச்சிருக்கு. அவ்வளவுதான் குறைக்க முடியும். 2 மணி நேரம் வாக்குவாதம். ஆமா, கடந்த ஊரு மானூர் வட்டாரம் சங்கவர் வழி. ரைட். தேங்க்ஸ். ஆனா இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 20,000. இதுல என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இது அக்கிக்கா கொடுக்குறதுக்கான அக்கிங்கிறது குழந்தை பிறந்தா கொடுப்பாங்கல்ல, கொடுப்பாங்க. அதுக்கு 20,000னா எத்தனை கிலோ இடம் இருக்கும்? இது இது என் கணிப்பு ஒரு 23 கிலோ 22 கிலோ இருக்கும். 23 22 கிலோ இருக்கும். சரி, வியாபாரிட்ட குறைச்ச விலை என்ன இந்த குட்டிக்கு? அவர் 25 சொன்னாப்ல. சரி, 25 சொல்லி 22 கேட்டாப்ல. ஆ, நாங்க 20 கொடுத்து கூட 300 ரூபாயும் கொடுத்து வாங்கணும். 20 300. வா ஏத்து வா ஆட்டோ. ஆனா ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் சேர்த்து 18,000. ரெண்டும் குறால் வருமா ஆடு வருமா? ஆடு. குட்டி கிடையாது, சென்னையா இருக்குமா? சென்னை, எல்லாம் சென்னை சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். எப்படிண்ணா இருக்கு சந்தை? எப்படி இருக்கு வியாபாரங்கள்? நேரம் இல்லையா அண்ணனுக்கு? நேரம் இல்லையாம? நல்ல வசமான ஒரு குட்டி பிடிச்சிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது இது? இது வந்து 15,500. 15,500. சரி, இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு. இப்ப கோயில் கூட சீசனா? கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எல்லாருமே குட்டிகள் கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறாங்க. கோயில் தான் வாங்கிட்டு போறாங்க. அப்ப கிடா விற்பனை நல்ல ஜோரா நடக்கும். நல்லா ஜோரா நடக்கு. உள்ள நிறைய கடைகள் வந்திருக்கும். ஆமா. சரி, ரைட். இது இட மதிப்பு என்ன பாத்தீங்க? ஒரு 17 கிலோ மதிச்சிருக்கேன். 17 கிலோ. சரி, ரைட். நீ ஒரு சிறப்பா அமைஞ்சிட்டுனா. ஆமா. கோயில் கொடைக்கு. கோயில் கொடைக்கு இது செங்குட்டி கணக்குல வருமா வேற எதுல வருமா? நாட்டு குட்டி. நெத்தில வெள்ளை நடக்கு பாத்தீங்களா? ஓ, செங்குட்டி கணக்குல வராது. ஆமா ஆமா. சுட்டி. சுட்டி. சுட்டி, நெத்தி சுட்டி. ஆமா ஆமா. சரி, பல்லு எல்லாம் போட்டிருக்கா? இல்ல இளங்குட்டி தானே? அது இளங்குட்டி தானே. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 14க்கு. 14,000. ஆமா ஆமா. எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிட்ட? அவ சொன்னது 22 சொன்னாவோ, இதுக்கு 22. சரி. ஆமா. 14க்கு வந்து முடிச்சு. கோயிலுக்கு வெளியே வந்து கோயிலுக்கு தேவை. சரி, என்ன இட மதிப்பு பாத்தீங்க இதுல? இட மதிப்பு என்ன இருக்கும்? 12 கிலோ விழுவும். 12 கிலோ விழுவும். 12,000. சுத்த கருப்பு என்ன? கோயில் கொடைக்கா இப்படி வளர்ப்பு கோயில். இட மதிப்பு என்னென்ன பாத்தீங்க? இட மதிப்பு என்ன பாத்தீங்க? 15 கிலோ வாங்கிருக்கீங்க. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? இந்த 2 தானா? வேற வேற உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பெரிய கிடாவை பத்தி சொல்லுங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 22 சொல்லி 18,000. 28 சொல்லி 7. 22 சொல்லி 18,500 முடிஞ்சிருக்கு. இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. மொத்தம் எத்தனை வாங்கணும் வந்தீங்க? 3. 2 வாங்கியாச்சு, 1 வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, இது என்ன இடம் வரும்னே எதுவும் பாத்தீங்களா? இடம் வைக்கலையா? யாராவது ஒரு 25 கிலோ 25 கிலோக்கு வரும். தாராளம் வரும்ண்ணே. இந்த கடைனா இந்த கடை எவ்வளவு முடிஞ்சது? 11,500. எப்படின்னு இருக்கு சந்தை? எப்படி இருக்கு? விலைகள்லாம் எப்படி இருக்கு? விலை அதிகமா இருக்கு. அதிகம் தான். நீங்க எதிர்பார்த்தது? நம்ம கம்மியா இருந்தா அங்க ரேட் கூட இருக்கு. அதிகமா இருக்கு. இந்த ரம்ஜானை ஒட்டி கூட இருக்கும். நிறைய ஒரு கொடை.